என்ன பாக்கியம், இன்னும் போன் ஒர்க் பண்ணலையா? காலையில இருந்து எத்தனை தடவை தான் வந்து கேப்ப? அவன் எங்க போறேன்னு சொல்லல, நானும் கேட்காம விட்டுட்டேன். அந்த பொண்ணு நிலைமைய பார்க்கும் போது என்னால சும்மா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. தைரியமா போ, போன் வந்தா உடனே கூப்பிடுறேன். கவிதா, சாப்பிடுவாமா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. காலையிலயும் அதான் சொன்னேன், மத்தியானமும் அப்படிதான் சொன்னேன். இப்ப ஏஞ்சி வரப்போறியா இல்லையா? வா. என்ன? அது உன்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு. பரவாயில்ல சொல்லு. இல்ல, அதை சொல்ல பயமா இருக்குது. அதான் எப்படி சொல்லு. அதனாலதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல கொட்டிவிட்டேன். இந்தா படிச்சு பாரு. லவ் லெட்டர் கொடுத்தது தப்புதான். அதுக்காக ஏன் இப்படி என்ன அடிக்கிற? முட்டாள், நீ கொடுத்தது லவ் லெட்டரா? அன்பே ஆறு ஆரம்பிச்சிருந்தேன். பேண்ட் 2, சட்டை 1, லுங்கி 4, பனியன் 3, சட்டி 4. லாண்ட்ரி பில் எப்படியோ மாறி வந்துருச்சு. அடுத்த வாட்டி நான் கரெக்டா லவ் லெட்டரே கொடுத்துறேன். ஆனா நீ என்ன அரைஞ்ச விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. டோன்ட் வரி, சத்தியமா நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கவிதா, அவன் சம்பாதிக்கிற காசுல கார் வாங்குறான், பங்களா வாங்குறான். நான் கண்டதெல்லாம் இதான். சரி, வாங்குறதா வாங்குற. ஒழுங்கா படிக்கிறியா? அதுக்கும் நேரம் இல்ல. நான் ஒண்ணு சொல்லமா, என் பையனை சொல்றேன். உனக்கும் பொழுது போனல, நீ அது படி. படிமா. கவிதா, கொஞ்சம் யாருன்னு பாருமா. யாருமா? லெட்டர் வந்திருக்கு. யாருமா லெட்டர்ல? வடலூர்ல இருந்து ராகவன். என் அண்ணன். கொஞ்சம் பிரிச்சு படிமா. அன்புள்ள பாக்கியத்துக்கு உன் அண்ணன் எழுதுவது. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சந்துருவுக்கு ராணி, ராணிக்கு சந்துருன்னு பேசி முடிவு பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? உன் மருமக ராணி இத பத்தி அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் வீட்டுக்காரரு கப்பல்ல போனா 6 மாசம், வந்த 6 மாசம்னு நாளை கடத்துறாரு. மாப்பிள்ளை எப்ப வேணாலும் வரட்டும். இந்த லெட்டரை கண்டவுடன் நீயும் சந்துருவும் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு அன்பு அண்ணன் ராகவன். ராணியும் நிறைய படிச்சிருக்கா. கட்டினா இவனதான் கட்டுவேன்னா ஒத்த கால நிக்கிறா. இவனடானா ஊரு பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பீடி வாங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அது பீடி இல்லம்மா, PhD. அதான் பிச்சடி பிச்சடி. PhD.
பையன் கிடைச்சிட்டான்ல, கவிதா பத்திரமா தான் இருப்பா. அவன்தான் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறானேம்மா. இல்ல, நம்ம எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்க தான் வந்திருக்கான். அவர் அடிச்சு அடியில பயந்து போய் இப்ப இல்லங்கிறான். இது பாருங்க அத்தை, அந்த பையன் கிட்ட நல்ல விதமா பேசினா எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். வாங்கம்மா. அம்மா இங்க. தண்ணி கொண்டா. சரிங்கம்மா. அந்த கையை அவுத்து விடு. தம்பி 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 இது தம்பி தம்பி. அம்மா இந்தாங்கம்மா. காலை அவுத்து விடு. தண்ணியப்பா, இந்தா குடி. தம்பி, இதுக்கு மேலேயும் எங்க எல்லார் சம்மதத்தோட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பை விட்டுடு. ஆமாப்பா. என்னம்மா நீங்களும் புரிஞ்சிட்டு உன்னை நம்பித்தானேப்பா என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லம்மா. என்னப்பா என் பையன் கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்டயும் சொல்றியே. சின்னையா வந்தாருன்னா பிரச்சனை பெருசாயிரும். சீக்கிரம் போயிரு. எங்க இருந்தாலும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஐயோ, என்னம்மா நீங்க போய் என்ன தேடிதான் வந்தாங்கன்னு அவங்க அம்மா அடிச்சு சொல்றாங்களே. உங்களை தேட போறதுக்கு சான்ஸே இல்ல. நானே அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி சமாளிக்கிறதா உங்க வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க. ஒண்ணுமே புரியலையே. பிரகாஷ் அண்ணா என்னடானா அவ இங்கதான் இருக்கான்னு என்கிட்ட வந்து தகராறு பண்றாரு. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? உங்க வீட்டுல போன் இருக்கா? அவுட் ஆஃப் ஆர்டர் ஒரு பிபி நம்பர் இருக்கு. ஹலோ பாட்டி, நான் சந்துரு தான் பேசுறேன். என்னப்பா சந்துரு? ஒரு முக்கியமான விஷயம். எங்க இருந்து பேசுற? சொல்றேன் பாட்டி. என்ன தேடி யாராவது வந்தாங்களா? ஆமாப்பா, கவிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ எதிர்காலமே உன் கையில தான் இருக்கான். இரு இரு, உங்க அம்மா கூப்பிடுறேன். வேணாம் பாட்டி, நானே கிளம்பி வரேன். அம்மாட்ட சொல்லிருங்க. வச்சிடுறேன். அங்கதான் இருக்காங்க. அங்கேயா இருக்கா? தேங்க் காட். முதல்ல சாப்பிடுங்க. நான் தான் அவுத்து விட்டேன். அடிங்கிட்ட இருந்தா என்னடி? உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா என் பொண்ணு பண்ணிட்டா. அவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா, அவனை நம்பி போயிட்டா. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு நிலைமை என்ன ஆகுது? இப்பாடி வணக்கங்க. வணக்கம் மோகன். எப்படி இருக்கீங்க? போன வேலை முடிஞ்சதா? முடிகிற பிரச்சனையாது கோர்ட்டுக்கு போகாமலே தீர்த்து வைக்கலாம் தான் பாக்குறேன். 2 பேரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் 4 நாள் ஆகும் போல இருக்கு. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க.
ஆமா இப்படி ஆமா யாரு வந்திருக்கான்னு பாருமா. இங்க பாருமா யாரு வந்திருக்கா பாருமா. ஏமா அழற? இந்தா மீன் குட்டி அழக்கூடாது. இத பாத்தியா? இந்த பொம்மை ஒன்ன மாதிரி அழகா இருக்கு. யாரு வாங்கி கொடுத்தது? தாத்தா தானே? ஆமாமா. இல்ல தாத்தா போய் சொல்றாரு. ஓஹோ, கவிதாண்டி தான் வாங்கி தந்தாங்க. கவிதாண்டினா உனக்கு பிடிக்குமா? கவிதாண்டி எங்க? ஆண்டி கவிதாண்டி அங்கிள் ஆண்டி ஒரு நாள் கோவில்ல அப்பா அங்கிள் ஆண்டி படிச்சு ஓடி போச்சு. மோகன் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டேன். என்னாச்சு? ஐம் சாரி. இது இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நோ இதுல கவிதா மேல எந்த தப்பும் இல்லை. ரொம்ப நாள் ஒரு பையன் கவிதா பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இது கவிதாவுக்கு தெரியாது. நடுவில் நீங்க வேற வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா? முந்தா நாள் நாங்க எல்லாருமா சேர்ந்து சுசீந்திரன் கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது கவிதாவை காணோம் சார். அவன் கடத்திட்டு போயிட்டான் சார். இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? யாரம்மா? அது வந்து இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு வருவோம், கவிதாவோட எதிர்காரம். அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா கௌரவத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருந்திருப்பேனா? என் வைஃபை நான் காப்பாத்திருக்க மாட்டேன். வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா? ஹலோ, நான் அட்வொகேட் மோகன் பேசுறேன். ஓ மாப்பிளையா, எப்படிடா இருக்கா? நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் நல்லா கேளுங்க. சொல்லுடே. நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி சொல்லியிருந்தேன்ல? ஆமா சொன்னேன். அவளை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான். வாட்? அவனை உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணணும். டீட்டெயில் சொல்லுடே. சொப்னா எங்க? கேக்குறாங்கல்ல, சொல்லு. ചേച്ചി വെളിയിൽ പോയി. எங்க போயிருக்காங்க? അന്ന് ആസ്പത്രിയിൽ കിടന്നല്ല, അവർ കൂടെ പോയി. എവിടെ പോയി தெரியாது. மிஸ்டர் சந்துரு, 4D, ground floor, decent apartments, No Haven Street, கொலைகாரன் பேர், சென்னை 14. இன்னைக்கு யார் பிரதமர் தெரியலையே. प्रेसिडेंट जी, கேடுமா? सुबह से पाइप में पानी नहीं आती. இல்லையே, காலையிலே பானியில ஃபுல் பண்ணாங்களே. जरा मोटर चालू कर सकते? சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். जी. எப்படி தண்ணிலாம் போக? நில்லுங்க. யார் பண்ணீங்களா? நில்லுங்கப்பா. ஏய், என்னடா மிரட்டுற? யார் நீங்க? எங்களை தெரியல. பார்த்தோன்னு தெரிஞ்சு நீங்க மைக் டேஷனா எங்க இருந்தே வர்றீங்க? உள்ள இருந்தா வரோம். ஜெயில இருந்தா? எந்த பிளாட்ல இருந்தா வர்றீங்க? என்னங்க நீங்க இது கூட தெரியலையா? எல்லாம் தெரிஞ்ச வீட்டுல இருந்தா வரோம். போடா, நாத்து முட்டனே. யாரா தெரிஞ்சவன்? ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். வழிவிட 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 ஓடுறோம் 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 ஓடுறோம். என்ன சித்தப்பா, அறிவு இருக்கா உனக்கு? பல்லு விளக்கிட்டு பிரஷ நடுகால்ல போட்டு வந்துட்டியே, பத்திரமா வச்சுக்க வேண்டாம்? வச்சுக்க. இதுலயா பல் வளர்க்கறதால? அவர் பல்லுக்கு அதான் கரெக்டா இருக்கும். எங்க மச்சான் எங்க? மச்சான் எங்க? ஏ மச்சான், ஏன்டா என்னடா காலையில டிபன் சாப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்டியடா? இந்தா உன் டிபன். பிரசிடென்ட் சார், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இங்க மணி ப்ராப்ளம். யார் இவங்களா? இவங்களாம் என் சொந்தக்காரங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணாங்க. உடனே ஊருக்கு போறேன்னாங்க. நான் தான் கொஞ்ச நாள் என் கூட கெஸ்டா தங்கிருங்கன்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். டேய், கட்சி மாநாட்டுக்கு ஃப்ரீயா லாரியில ஏத்துற மாதிரி ஒரு கும்பலை ஏத்திட்டு வந்துட்டு சொந்தங்கறியா? எவ்வளவு காசு வாங்கின? பாருங்க, என் சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்க அவமானப்படுத்தாதீங்க. இவங்க மேல கண்ணு வைக்காதீங்க. இவங்க சாதாரணம் சாப்பிட்டு இன்னும் 10-15 பேர் ரஃப் டைப் மொட்டை மாடல இருக்கானுங்க. அங்க என்ன பண்றாங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க எப்படி போய் குளிப்பாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு. குளமா? அவன் தெரியாம சொல்றான். டேங்க் இருக்குல்ல, அதை சொல்றான். அது குடிக்கிற தண்ணியாச்சே. ஆமாங்கண்ணா. தொட்டிக்குள்ள இறங்கியே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் இவங்க டேலண்ட். இப்ப என் டேலண்ட் நீ பாரு. டேய் இவனே, பாலா. டேய் பாலா, உன்னதான்டா பிரச்சனை கூப்பிடறல. தேங்க்ஸ். அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ண சொல்லு. டேய், அப்படியே ஈ பிளாக்ல தண்ணியை கட் பண்ணுவியா? அப்படியே கதவு மேல வீச்சரவல வச்சு பாரு, எடுத்து போற சொல்லு. டேய், அந்த வீச்சரவல அப்படியே தூக்கி போடுறா. எதுக்கு வீச்சரிவா? உன்னை வெட்டுறதுக்கு. உன் வம்சத்தையே பாலிக்கு போறடா.
என் சொந்த பந்தங்களே, எல்லாரும் அப்படியே ஓடுங்க. ஜூக்கு போங்க. எல்லாரும் ஜூல போய் வண்டலூர்ல செட்டில் ஆயிருங்க. ஆமா, ஸ்ட்ரைட் பஸ் விடுறான். ஆமா, அங்கேயே போய்க்காங்க. சொந்தக்காரங்க அங்கதான் இருக்காங்க. டேய், சொல்றா. உன்னால ஒரு வேலையாக வேண்டியது இருக்கு. என்ன வேற? என் பாத்ரூம் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. உங்க சித்தப்பன் பிரஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஐயா பிரசிடண்ட் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சார், உங்க சொந்தக்காரங்க வராங்க. ஏண்டா இவனுக்கு என் சொந்தக்காரனுங்களா? உங்க ரூமை வேணா காலி பண்ணி கொடுங்க. ஒண்ணு போடுவோம்டா. எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, என் 2 பிள்ளைங்களும் இழைச்சா திருப்பதிக்கு வர்றதா வேண்டுதல். ஒரு வாரமா நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். நடந்து போனா தானே இழைச்சிருவானுங்க. இந்தாங்க, என்னுடைய சார்பில் இந்த 10 ரூபாய் உண்டியில போட்டுருங்க. போடா நீங்க. ஆமா, நீங்க ஒரு வாரமா நடந்து வரதா சொல்றீங்களே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க? பக்கத்து தெருவுல இருந்து வரோம். பக்கத்து தெருவுல இருந்து? ஆமாங்க. அடுத்த வாரம் நானே திருப்பதிக்கு போறேன். நானே போட்டுக்கிறேன். நீங்க போறதுக்கு 1 இயர் ஆகும். போங்க. என்னுடைய 10 ரூபாய் எஸ்கேப், உன்னுடைய 1 ரூபாய் மாட்டிக்கிச்சு. எங்க மாட்டுறது? போட்டாதானே மாட்டுறதுக்கு. நான் ஏகப்பட்ட காசை எடுத்துட்டேனே. அவி காமிக்கிட்டே தேடிட்டியா? முருகா, முருகா, சி அதை கீழே போற கரு முடிச்சவனே, நாட்டை தாங்க முடியல. முருகா.